தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை கொளத்தூரில் நடைபெறும் திராவிட பொங்கல் திருவிழாவில் பங்கேற்றுள்ளார். தமிழகத்தின் பாரம்பரிய பொங்கல் திருவிழாவுக்கு ஆயத்தமாகி வரும் நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் சொந்த தொகுதியான கொளத்தூரில் திராவிட பொங்கல் திருவிழா இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. தொகுதியில் உள்ள பல்வேறு மக்களும் ஒன்று கூடி இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதை நம்மால் காட்சிகளூடாக பார்க்க முடிகிறது. இந்த திருவிழா நடக்கும் இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் மற்றும் சென்னை மாநகர மேயர் பிரியா மற்றும் அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டோரும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்து பார்வையிட்டு வருவதை பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் அங்கு கலை நிகழ்ச்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்களுடன் முதலமைச்சரின் மனைவியார் உரையாடும் காட்சிகளையும் நம்மால் திரையினூடாக பார்க்க முடிகிறது. திராவிட பொங்கல் திருவிழா சென்னை கொளத்தூரில். தொடர்ந்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம். இந்த திராவிட பொங்கல் திருவிழாவுடைய முக்கிய அம்சங்கள் என்னென்ன? முதல்வரோடு யார் யாரெல்லாம் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள்? தொகுதிக்கு என்னென்ன அறிவிப்புகள் செய்யப்பட இருக்கின்றன? ஏதாவது இருக்கிறதா? விரிவான தகவல்கள். கொளத்தூரில் நடைபெறக்கூடிய திராவிட பொங்கல் நிகழ்ச்சியில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். உடன் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் பங்கேற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. அமைச்சர்கள், சென்னை மாநகர மேயரும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறாங்க. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவாகவும் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவ்வப்போது கொளத்தூர் தொகுதிக்கு வந்து பல திட்டங்களை தொடங்கி வைப்பார், பல ஆய்வுகளையும் மேற்கொள்வார். இப்போது பொங்கல் பண்டிகை வர இருக்கிறதுனால பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் பண்டிகையை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்களோடு கொண்டாடி வருகிறார். ஏராளமான பெண்கள் வண்ண கோலமிட்டு பொங்கல் வைத்து இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுறாங்க. இந்த நிகழ்ச்சியில தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். இப்போது இங்கு கலை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த கலை நிகழ்ச்சியையும் பார்வையிட்டு மக்களோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாடி வருவதை பார்க்க முடிகிறது. இதே கொளத்தூர் தொகுதியில மேலும் 3 நிகழ்ச்சியில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் பங்கேற்க இருக்கிறார். குறிப்பாக திமுக நிர்வாகிகள் 4000 பேருக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறார். அதே மாதிரி இதே கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில 1300 தூய்மை பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்க இருக்கிறார். இவ்வாறாக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சியில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் அடுத்தடுத்து பங்கேற்கவும் இருக்கிறார். நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. திராவிட பொங்கல் திருவிழா என்ற ஒரு நிகழ்வு முதலமைச்சரின் தொகுதியான கொளத்தூரில் நடைபெற்று வருகிறது. இது பொங்கல் திருவிழா கொண்டாட்டம் என்பதை தாண்டி இங்கு 8456 பேருக்கு பொங்கல் பரிசு பொருட்கள், புத்தாடைகள் உள்ளிட்டவற்றையும் முதலமைச்சர் வழங்குகிறார். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் நடைபெறும் இந்த திராவிட பொங்கல் திருவிழாவில் காலை 10 மணி அளவில் இந்த நிகழ்ச்சியானது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. இது மட்டுமின்றி பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் இந்த திருவிழாவில் வழங்கப்பட இருக்கிறது. அங்கு நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை முதலமைச்சர் தெரிவித்து வரக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். இந்த அழகான தருணத்தில் ஒரு அழகிய புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் தருணம் இது. தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியில் பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பான பொங்கல் பரிசினை வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள். பரிசுகளை பெற்றுக் கொள்வதற்காக மாணவிகளை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சந்தியா பிரபா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். தனலட்சுமி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். சந்தியா பிரபா அவர்களை தொடர்ந்து தனலட்சுமி அவர்களுக்கு பொங்கல் சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. தொடர்ந்து வர்ஷா அவர்களை அழைக்கிறோம். வர்ஷா அவர்களை தொடர்ந்து நூர்ஜஹான் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் மனதிற்கு நெருக்கமான அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியில் படையும் மாணவர்களுக்கு பொங்கல் பரிசினை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். நூர்ஜஹான் அவர்களுக்கு தற்போது பொங்கல் பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து ஸ்ருதிகா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
ஸ்ருதிகா அவர்களை தொடர்ந்து நஸ்ரீன் பானு அவர்களுக்கு பொங்கல் சிறப்பு பரிசு வழங்கப்பட இருக்கிறது. நஸ்ரீன் பானு அவர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்படுகிறது. ஷபானா அவர்களை தொடர்ந்து ஃபாத்திமா, ஃபாத்திமா அவர்களை தொடர்ந்து வித்யா, ரிஸ்வானா அவர்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.